அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் உணர்வாய் உன்னை என்ற வாழ்வியல் பயிற்சி முகாமிலே 10 நாட்கள் மாணவிகள் அல்லாஹுடைய பேரருளை கொண்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். அதற்காக உழைத்த தாயிகள், ஆலிமாக்கள், இன்னும் பிற பொருளாதார ரீதியாக, அறிவு ரீதியாக, உடல் ரீதியாக உழைத்த அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உணர்வாய் உன்னை என்ற இந்த நிகழ்ச்சி எதற்காக நாம் நடத்துகிறோம் என்பதை முதலில் இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 10 நாள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறோம். அல்லாஹுடைய உதவியை கொண்டு நம்மால் என்ன முடியுமோ ஒரு 3.5 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல இயன்ற அளவுக்கு ஒரு சின்ன விதையை அவருடைய உள்ளத்திலே நாம் போட்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் அதை வளர்த்து அதை செடியாக்கி அதை மரமாக்கி அதில் உள்ள கனிகளை புசிக்கிற சுவைக்கிற வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனையை இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் செய்யுங்கள். இந்த உணர்வாய் உன்னை அப்படின்ற அந்த நிகழ்ச்சியை நீங்க வார்த்தையிலிருந்தே உங்களுக்கு புரிந்திருக்கும். மாணவிகள் அதை நல்லா உணர்ந்தாங்க. 10 நாள் உணர்ந்தீங்கல்ல, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மையிலே அவங்க சொல்லக்கூடிய செய்திகள், அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க வெளிப்படுத்தின செய்திகள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற விதமாக அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அறிவுகளையும் திறமைகளையும் உள்ள நுழைச்சு வச்சிருக்கிறான். ஆனா அதை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும். இந்த உணர்வாய் உன்னை என்ற நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா, அவர்களுக்குள்ளே புதைந்திருக்கிற அறிவை வெளிப்படுத்த வேண்டும். மார்க்க ரீதியான அடிப்படையான வகுப்பை சில சொல்லிக் கொடுத்தோம். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, எவ்வளவு ஒழுங்கா நம்ம நடந்து கொள்ளணும், பெற்றோர்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி பாத்ரூம் போகணும், எப்படி தூங்கணும், எப்படி எழுந்திருக்கணும், இப்படின்ற இதுக்கான ஒழுங்கை இஸ்லாம் வகுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த அடிப்படையான மார்க்க சட்டங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதை தாண்டி ஸ்பெஷலான கிளாஸ் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மார்க்கத்துடைய சிறப்பான அடிப்படை அம்சங்களோடு சேர்த்து அவர்களுடைய உள்ளத்தை தட்டி எழுப்புகிற, அறிவை சுண்டி எழுப்புகிற, அவர்கள் அறிவை தட்டி பார்க்கிற பல விஷயங்களை இங்க நம்ம நடத்தணும். எப்படி எல்லாம் நடத்தணும்? ஒரு சூழ்நிலையை கையாளுவது எப்படி? ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்க பெற்றோர்கள் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க, ஒரு கடை கூட்டு போறாங்க. அந்த கடையில ஒரு ஜாமான் வாங்குறாங்க. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்குறாங்க, ஒரு பிள்ளைக்கு காசு கம்மியான ட்ரெஸ் வாங்குறாங்க. பாரு எடுத்தோமா? அப்ப 2 பேருக்கு வாங்கும் போது பிள்ளைங்கள்ட்ட ஒரு பொறாமை குணம் வரும். அண்ணனுக்கு மட்டும் இவ்வளவு காசுல வாங்கிட்டீங்க, தம்பிக்கு கம்மியான காசுல வாங்கியிருக்கிறீங்களே, எனக்கு ஏன் அப்படி கம்மியான காசுல வாங்கினீங்க? அந்த பிள்ளை அங்க விழுந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த கடையே அவனை பார்க்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. பெரிய வேற எப்படி பார்க்கறான்? எனக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சின்னவனை இலக்காரமா பார்க்கறான். இந்த மாதிரியான பார்வை சூழ்நிலை ஏற்படுது. அத்தாமாக்கு மனசு கஷ்டம். என்னடா இது, நம்ம தான் நம்ம பிள்ளைக்கு நல்லதுதான் நினைப்போம், பெரியவனுக்கு ஏதோ காசுலயே அமைஞ்சு போச்சு வாங்கிட்டோம், சின்ன பிள்ளைக்கு கம்மியான காசுலயே தரமான பொருள் கிடைச்சிச்சு வாங்கிட்டோம். இப்ப எப்படி இதை நம்ம சமாளிக்கிறது, எப்படி சொல்றது, அந்த பிள்ளை எப்படி புரிய வைக்கிறது, 4 பேர் நம்மளை பாக்குறாங்க, அசிங்கமா இருக்குது, என்ன நினைப்பாங்க, இப்படின்னு பல சங்கடங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது. இப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட கேட்கும் போது அழகா ஒரு பிள்ளை சொல்லுது, அத்தாமா எங்களுக்கு வாங்கி கொடுத்தா நல்லதான் நினைப்பாங்க, அத்தாமா எங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது. அது எப்படி எங்களுக்கு மட்டும் கம்மியா வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு மட்டும் எப்படி ஜாஸ்தியா வாங்கி கொடுப்பாங்க, அது அநியாயம் தானே அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது. அப்ப அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பல வகையில, அவங்களுடைய சிந்தனை தோற்றங்கள் எல்லா பக்கமும் ஏற்படுது. அப்ப நம்ம சொல்றோம், அத்தாமா நம்ம கெட்டது நினைக்க மாட்டாங்க, நல்லதுதான் நினைப்பாங்க, நல்லதுதான் செய்வாங்க, அவங்க மேல நம்ம தப்பான எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்க அந்த உள்ளார்ந்து விளங்குறாங்க. ஆமா, அத்தாமா நமக்கு நல்லதை நினைப்பாங்க, நம்ம பொறாம குணத்தோட பார்க்க கூடாது, அத்தாமாவை தப்பா நினைக்க கூடாது, அத்தா இன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க, நாளைக்கு நமக்கு காசு வரும்போது நமக்கு வாங்கி தருவாங்கன்னு பொருந்திக்கணும், அதை எடுத்துக்கணும்
அப்படின்னு அந்த பிள்ளைங்களுடைய வாய்களிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த சபையிலே இங்க வகுப்பிலேயே அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டா நம்ம எப்படி நடந்துக்கணும், இது ஒரு வகுப்பா, இது ஒவ்வொன்று அவங்கள்ட்ட இதெல்லாம் ஒரு பாடமா நடத்தி கிளாஸா நடத்தி அதுல இருந்து கேள்விகளை கேட்டு அதுல இருந்து அவங்களை பதில் சொல்ல வச்சு அதை சிந்திக்க வைத்து பெற்றோர்கள் மீது நல்லெண்ணம் ஏற்படுவதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, பொறாமையா பார்க்க கூடாது, அடுத்தவங்க இலக்காரம் பார்க்க கூடாது, கெட்ட எண்ணத்தோட பார்க்க கூடாது, இதுவெல்லாம் இந்த பாடத்துக்குள்ளே நுழைத்து வைத்து அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு ஒரு சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்ற திறனை அவர்களுக்கு ஏற்படுத்துகிற வாய்ப்பை ஏற்படுத்தணும். அதே மாதிரி கல்வியினுடைய முக்கியத்துவம், இந்த சமுதாயத்துல கல்விக்கான எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது, நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம், கல்வி சம்பந்த பாடம் எடுத்தாங்களாமா, கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன, அதை நம்ம எப்படி அறியாம இருக்கிறோம், இன்னும் அதோடைய முக்கியத்துவம் எப்படி தெரிஞ்சுக்கணும், நம்ம சமுதாயத்துல படிப்பை நம்ம கிடைக்கிற வாய்ப்பு என்ன, அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன அப்படின்ற விஷயத்தை எல்லாம் பாடம் எடுத்தாங்க. அது போக ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முயற்சித்தோம்னா அதை கண்டினியூட்டியாக நம்ம ஒரு 60 நாட்கள் தொடர்ச்சியாக செய்ய நீங்க பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க நினைச்சாலும் அதை மாற்றவே முடியாது. நம்ம ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டா உடனே 10 நாள் செய்வோம், இல்ல ஒரு 4 நாள் செய்வோம், ஒரு 3 நாள் செய்வோம், அடுத்து ஒரு வாரத்துக்கு பிறகு குப்பர் அடிச்சு தூங்குவோம், போற இதெல்லாம் வேலைக்காகாது நமக்கு அப்படின்னு விட்டுருவோம். ஆனா அப்படி விடக்கூடாது. நம்முடைய இலக்கு அடைகிற வரைக்கும் அப்படியே கண்டினியூட்டியா போயிட்டே இருக்கணும். நம்ம இலக்கு அடைகிற வரைக்கும் அது என்னதான் நடந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, உடம்பு செல்லாம போனாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, ஸ்கூல் போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, விடவே கூடாது என்ற சில விஷயத்தை நாம் பாடமாக சொல்லி கொடுத்தோம். அது என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க, யாரு சொல்றா? என்ன சொன்னாங்க? ஓகே, வேற கழுவி வைக்கணும். இப்படியான ஒரு அடிப்படையான விஷயம் நீங்க கவனிச்சீங்க, வீட்டுல போய் ஃபாலோ பண்ணணும். என்னன்னா டெய்லியும் வீட்டுல வெளியே இருந்து வீட்டுக்கு வரோம், செருப்பை கழட்டுறோம், அதை கழட்டி வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டா வைக்கணும், அங்கங்க தூக்கி போட்டு போக கூடாது. அதே மாதிரி சாப்பிடுறீங்க, சாப்பிட்ட தட்டை நம்மளே கழுவி வைக்கணும். அதே மாதிரி தூங்கி காலை எழுந்திருக்கிறீங்க, எழுந்த உடனே அந்த பெட்ஷீட் பாயெல்லாம் மடிச்சு கரெக்டா வைக்க இடத்துல வைக்கணும். இப்படி எல்லா வேலையும் நீங்க சேர்த்துக்குங்க. எதெல்லாம் செய்யணுமோ, ஸ்கூல்ல இருந்து வராங்க, லஞ்ச் பேக் எங்க வைக்கணுமோ அங்க வைங்க, பேக் எங்க வைக்கணுமோ அங்க வைங்க, சாக்ஸ் எங்க வைக்கணுமோ அங்க வைங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பழகிட்டே இருந்தா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. வீட்டுல பிரச்சனை இருக்கா? வேலை 50% மிச்சம். எல்லாம் அந்தந்த இடத்துல இருந்தா நமக்கு வேலையே இல்லையே. பிள்ளைங்களுக்கு பெரிய அளவுல மன உளைச்சலும் இல்ல, பெற்றோர்களுக்கு பெரிய தொல்லை இல்ல, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டாங்கன்னா நமக்கு வேலை ரிலாக்ஸா பார்க்கலான்ற மாதிரியான விஷயத்த அவங்க உள்ளத்துல சில செய்தியில சொல்லியிருக்கும். இன்ஷால்லா செய்யலாமா? அதை கண்டினியூட்டியா செஞ்சு இதுக்கு பிறகு 60 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சந்திப்பு இருக்கு. அவங்க நம்ம சொல்லி கொடுத்த பாடங்கள் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா செய்யறாங்களான்னு பார்த்து உங்களை கூப்பிட்டு வச்சு எப்படிலாம் சொல்லி கொடுத்ததை எப்படி ஃபாலோ பண்றாங்க, அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அடுத்து எப்படி நம்ம செய்யலாம், அந்த பிள்ளைகளை இன்னும் மோட்டிவேஷன் பண்றதுக்கு, அவர்களை வளர்ப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு என்ன செய்ய போறீங்க, எங்களுடைய ஒத்துழைப்பு என்ன வேணும் அப்படின்னு கண்டினியூட்டியா ஃபாலோ பண்ணுகிற வாய்ப்பை ஏற்படுத்துற விதமாக இந்த வகுப்பை ஒவ்வொரு செட்டிங்கையும் யோசனை செஞ்சு செஞ்சிருக்கும். சும்மா வந்தோம், உட்கார்ந்தோம், படிச்சோம், மனப்பாடம் பண்ண, எழுதணும், மார்க் போட்டோம், பிரைஸ் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாம, இங்க பிரைஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பிரைஸ், எல்லாரும் அறிவாளிகள், எல்லாரும் படிப்பாளிகள், எல்லாரும் திறமையாளிகள் அப்படின்றத மையப்படுத்தி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் ரேஷியோ எல்லாம் பிரிக்காம எல்லாருக்கும் பிரைஸ், எல்லாரையும் சமநிலையிலே பார்க்கிற பார்வையை நாம் முதல்ல ஏற்படுத்தியிருக்கோம். இப்படி வரலாற்று ரீதியாக நம்ம சமுதாயம் வரலாறுனா என்னன்னு தெரியாம இருக்கு. என்னது வரலாறுனா என்னன்னு ஏதோ என்ன சொல்லுவாங்க, வரலாறுலாம் நமக்கு சுத்தமா எல்லாம் மறந்து போச்சு, என்னன்னு தெரியாது, எஸ்டிடினா என்னன்னு தெரியாத மாதிரி அந்த நிலையில நம்ம வரலாறு இருக்கிறாங்க. அவர்களுக்கு பாபர் மசீதினுடைய வரலாற்றை பற்றி பாடம் எடுத்திருக்கு. நமக்கு தெரியும் பாபர் மசீனா என்னன்னு, 20 வருஷத்துக்கு முன்னாடி மெச்சூரிட்டியா இருந்தவங்களுக்கு தெரியும். இப்ப இருந்த 20 வயசுக்குள்ள பிள்ளைகளுக்கு பாபர் மசீனா என்னன்னு தெரியாது. ராமர் கோவில் கேட்டா எல்லாம் சொல்றாங்க, தெரியும் பாய், ராமர் கோவில் கட்டியிருக்காங்க, அது எவ்வளவு அநியாயமா உடைச்சாங்க, எவ்வளவு உயிர் போச்சு, எத்தனை பெரிய கலவரம் நடந்துச்சு, எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அதுக்காக 27 ஆண்டு காலம் இந்த சமுதாயம் பாடுபட்ட போராட்டங்கள் என்ன, நீதிமன்றத்தில் வந்த வழக்கு என்ன என்பதை எல்லாம் அவர்களுக்கு விரிவுபடுத்துகிற
வரலாற்றிலே ஒரு பெரிய மோசடி செய்து அதற்கு பின்னணியில் தான் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை இந்த இளைய சமுதாயத்துடைய உள்ளத்திலே மறைக்கப்பட்ட வரலாற்றை அவங்களுடைய உள்ளத்திலே சொல்லி இருக்கிறோம். அதை தட்டி இதெல்லாம் ஏன் சொல்றோம்? ஏதோ 10 நாள் நம்ம அனுப்பிட்டோம், பிள்ளைங்க போனாங்க, 3 மணி நேரம் உட்கார்ந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தெரியலையே, ஏதோ படிச்சிருப்பாங்க, இன்னைக்கு பிரைஸ் கொடுக்க கூப்பிட்டுருக்காங்க, என் மகன் என்ன வாங்குறான்னு பாக்கிறதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு நீங்க நினைச்ச கூடாது. நீங்க இங்க இருக்கிற விஷயத்தை எதுக்கு சொல்றோம் என்றால், பெற்றோர்களாகிய நாம் தான் பிள்ளைகளை வழிநடத்துகிற மிக முக்கியமான இடத்துல இருக்கு. எனக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், நம்ம தான் முன்னணியில் இருக்கிறோம். நாம நினைச்சிட்டோம், அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம், 10 நாள் பிள்ளை போயிட்டு வந்துட்டா அப்படியே பத்தர் என்னது அப்படியே கல்விகளையும் சுத்தம் பண்ணி அப்படியே பல தங்க மாட்டி என் பிள்ளை வந்துட்டா, இனிமே பிரச்சனையே கிடையாதுடா, அடுத்த ஒரு உணராய் இன்னைக்கு 10 நாளைக்கு புக் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க கூடாது. நீங்க தான் இனிமே ஃபாலோ பண்ணணும். பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அந்த அறிவை, அந்த ஆற்றலை, சிந்தனையை, அவருக்கு அந்த படிப்பை நம்ம தான் ஃபாலோ பண்ணுகிற வேலையை செய்யும். பெற்றோர்களை மாதிரி சிறந்த ஆசிரியர்கள் உலகத்தில் வேறு யாரையும் சொல்லவே முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டோம் மதரசா அனுப்பினா அவங்க முன்னேற்றுவாங்க, அல்லது இதுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, எதுக்கு போயிட்டாங்கன்னா காலேஜ் போயிட்டா பெரிய ஆள் ஆயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டா பெரிய ஆள் ஆயிடுவாங்க, அது மதரசா போயிட்டா பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அங்க எல்லாம் போனால் சில கல்விகள், சில அறிவு கிடைக்கும், மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அங்கே போய்விட்டு வந்தாலும் கூட அவர்களை அழகான முறையில செதுக்க வேண்டியவர்களாக யார் இருப்போம் என்று சொன்னால் பெற்றோர்களாக நாம் தான் முதல் இடத்துல இருக்கும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலத் அலல் ஃபித்ரா. இயற்கை மார்க்கத்திலே பிள்ளைகள் பிறக்கும் பொழுது முஸ்லிம்களாகத்தான் பிறக்கிறார்கள் என்று சொன்னார்கள். பெற்றோருடைய வளர்ப்பில் தான் யு ஹவ்விதானிஹி வ நஸ்ஸிரானிஹி வ மஜ்ஜிசானிஹி. அவர்கள் நெருப்புவனைகளாக மாறுவது, யூதர்களாக மாறுவது, கிறிஸ்தவர்களாக மாறுவது யாருடைய கையில் இருக்குன்னு சொன்னாங்க? பெற்றோருடைய கையில் இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு விஷயம் இருக்குல்ல இஸ்லாத்துல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யூதனாக மாற்றுவது, கிறிஸ்தவனா மாற்றுவது, நெருப்பு வணங்கியா மாற்றுவது, இன்னொரு அறிவிப்புல இணை கற்பிப்பவனா மாற்றுவதுன்னு வருது. எவ்வளவு ரசூலுல்லாஹ் யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் சொல்றான், மண்ணில் பிறக்கும் பொழுது எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைகளாத்தான் பிறக்கிறது, அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பு நிலை என்றான். எல்லா தாய் தந்தையை மையப்படுத்தி தான் சொல்றான். நம்ம கிட்டதான் இருக்கு. அதுவும் குறிப்பா அன்னை ஏன் சொல்றா, தாய் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்துற இடத்துல, அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. தகப்பனும் செலுத்தணும், தந்தையும் செலுத்தணும், ஆனால் கூடுதலா கவனம் செலுத்த வேண்டிய நேரம் கொடுக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அதிகமான அறிவுரைகளை சொல்லி, அவங்க கூட பேசி, அவங்க உள்ளத்துல என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னு கேட்டு, அதை நாம சரிப்படுத்துகிற, அதை அவங்க அன்பாக பேசுகிற, அவர்களை திருத்துகிற, அவர்களை வழிநடத்துற எல்லா வேலையும் நம்மகிட்ட பொறுப்பு இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் செய்யறோமா? செஞ்சு பாருங்க. நம்ம அப்படி நம்ம பிள்ளைகளோட உட்கார்ந்து அவங்க என்ன விரும்புறாங்க, எதை செய்யணும், எதை செய்ய விரும்புறாங்க, அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படி என்று நாம கேட்கிறோமா, வழிநடத்துறோமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா நம்மள பெரும்பாலும் 90% பேர், 95% பேர் நம்ம ஃபெயிலியர் தான். 5% பாஸ் ஆனா பெரிய விஷயம். அப்படி அவர்களோட நம்ம இன்னைக்கு சொல்லுகிற உளவியல் மருத்துவர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய மனோதத்துவ மருத்துவர்களாக, நிபுணர்களாக இருக்கிற எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன? உன் பிள்ளை நீ ஆசைப்படுவதை போல வளர வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் அதை செய்யுங்கள். இஸ்லாம் அதான சொல்லுது. பிள்ளையுடைய வளர்ப்பு நம்ம கையில இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க எப்படி ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அப்படி நம்ம நடக்கணும். பிள்ளைகள்லாம் தொழுவணும்னு ஆசைப்பட்டா நம்ம தொழுவணுமா இல்லையா? நான் தொழுவாளியா இருந்து தொழுகைக்கு எழுப்பி விட்டு நான் தொழ வச்சு திருக்குரானை ஓதி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்பதற்காக வந்து அதை நடைமுறைப்படுத்தி அதை பிறருக்கு எடுத்து சொன்னா என் பிள்ளையும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நிச்சயமாக அதை செய்வார்கள். அதை மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்கா? நம்ம நினைக்கிறோம் பிள்ளை அப்படி ஆக்கிடணும், இப்படி ஆக்கிடணும், இது ஆக்கிடணும், அது ஆக்கிடணும், அப்படி பெரிய கற்பனை கோட்டைகளை கற்றோம் இல்ல. அதையெல்லாம் செய்வதற்கான அடித்தளம் எங்க இருக்கு? வீட்டுல இருக்குது, தாய்கிட்ட இருக்கு, தகப்பன்ட்டு இருக்கு.
நம்ம அதையெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லுவோம், மதரசால அதர்த்துல சொல்லிட்டோம், ஆலிமாட்ட சொல்லிட்டோம், அவங்க பாத்துக்கிடுவாங்க, நம்ம செய்யற வேலையை செய்வோம். 6 மணி ஆனா முக்கியமான நாடகம், அதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு அமைக்கிட்டு உட்கார்ந்தா, முக்கியமான படம் இன்னைக்கு போடுறேன்டா, முதல்ல அது ரொம்ப பெரிய ஃபேமஸா சொல்லுவான், இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இப்ப எல்லாமே குஷன் ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பாத்துறோம். இதுல முதல்ல அதுதான் இருந்துச்சு, டிவில வேற வழி இல்ல. இன்னைக்கு அவனோட அட்வான்ஸா நான் முன்னாடியே இறக்கி எல்லாத்தையும் இதுலயே பாத்துருமே. பிரைம் மீடியாவிலே எல்லாத்தையும் பாத்துற மாதிரி எல்லாத்தையும் அதுல போட்டு விட்டுறோம். அப்படியான நிலைக்கு நம்ம இருந்தா நம்ம சமுதாயம் இப்படி இருக்கும். கவலைப்படுறோம். அன்னைக்கு ஒரு ஆலிமா, ஒரு கல்வியாளர் சந்திச்சார். அவங்க சந்திக்கும் போது அவங்கள்ட்ட ஒரு ஆலிமா மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒருவங்க அப்படியே கண்ணீர் வடித்து கொண்டு அவங்க முடி அவங்க பிள்ளையோட உட்கார்றாங்க. சரி, ஏதோ படிக்கல போல, ஊர் சுத்தரான் தருதலே ஆயிட்டான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து என்னமான்னு கேட்டா, நான் பயான் செஞ்சு அறிவுரை சொல்லி ஒரு உலகத்துல எத்தனையோ பேர் மாறிட்டாங்கத்தா, எவ்வளவு பேர் நல்ல இடத்துக்கு பெரிய பெரிய பொசிஷனுக்கு எல்லாம் போயிருக்காங்கத்தா, ஆனா என் பிள்ளை கஞ்சா குடிக்கிறவனா மாறிட்டான் தா. அவங்க கவலை பார்த்தீங்களா? மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கவங்க என் பிள்ளை இப்படிப்பட்ட நிலையில ஆயிட்டான் தானே அப்படியே அழுது கூனி குறுகி அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் மார்க்கத்தை சொல்ல இடத்துல நான் போனேன், ஆனா என் குடும்பத்தை நான் சரியா கவனிக்கலையோ அப்படின்ற கவலை எனக்கு இருக்கிறது. நாம நம்முடைய பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணா இறைவனுடைய உதவியை கொண்டு நிச்சயமாக அவர்கள் நல்ல பிள்ளைகளா மாறுவார்கள். நம்ம பிள்ளை யாரும் கெட்டவும் கிடையாது. நீ வீணா போயிடுவ, வேதியில போயிடுவ, வெக்கையில போயிடுவ, அதுல போயிடுவ, இதுல போயிடுவ, எந்த பேச்சு வேண்டாம். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற துவா என்பது நல்ல துவாவா சொல்லுங்க, சபிக்காதீங்க. அல்லாஹ் நம்ம செஞ்ச பிரார்த்தனையை துவாவை ஏத்துக்கிட்டான்னு வைங்க, நம்மளே அல்லாஹ்விட்ட கையேந்தினாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அது ஆமீனாக்கிட்டான்னு வைங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் செய்கிற பிரார்த்தனைகளை மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிவிட்டார், அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொள்வான். ஒரு செய்தி சொல்லுவாங்க, மக்காவுல இன்னைக்கு தொழு வைக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் சுதைஸ் இருக்காங்கல்ல, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க பிள்ளைங்க திட்டுற நேரத்துல அவங்க சொல்ற வார்த்தை என்ன, தா நீ மக்காவோட தொழு வைப்பத்தா, அத்தா நீ மக்காவோட தொழு வைப்பத்தா, திட்டுறதுக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம அப்படி திட்டுறதுக்கு அந்த வார்த்தையை சொல்லுமான்னு தெரியாது. அவங்க அப்படி செஞ்ச அந்த வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கமா நகரத்திலே போய் காபத்துல்லாவை தொழு வைக்கிற வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். நம்ம பிள்ளைகளுக்கு நாம் என்ன துவா செய்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவாவிலே எவ்வளவு பெரிய வாய்ப்பை, எவ்வளவு பெரிய கட்டமைப்பை, ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கிற துவா செய்கிற வாய்ப்பு அல்லாஹ் தந்துட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா இப்படி தன் பிள்ளையை கேட்கிறார். எப்ப? தள்ளாத வயசுல, நரம்பெல்லாம் தளர்ந்து போயிருக்க நேரத்துல, முடியெல்லாம் நரைச்சு போயிருக்க நேரத்துல தன் பிள்ளைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. அந்த அம்மா வயசாளியா இருக்காங்க, அவரும் வயசானவா இருக்காரு, வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையில குறை இல்லை. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா நீ சாலிகான பிள்ளையை தா அல்லாஹ் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். தள்ளாத வயசுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தையை கொடுத்தான். அவங்க செஞ்ச அந்த துவா இருக்குல்ல, அந்த துவாவுடைய வலிமை, சாலிகான பிள்ளை அவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். சாலிகான எப்படி சாலிகான பிள்ளை? அல்லாஹ் கட்டுப்படுன்னு சொன்னா கட்டுப்படுறதான், மறுப்பே கிடையாது, மாற்றமே கிடையாது. இறைவன் எதை சொன்னாலும் அஸ்லீம் என்று அல்லாஹ் சொன்னா, கால அஸ்லம் தில் ரப்பில் ஆலமீன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல பிள்ளையும் அப்படியே கட்டுப்பட்டார். அந்த ஒரு துவாவுடைய வலிமையை பாருங்க. பிள்ளை அல்லவங்கிட்ட கேட்கிறாங்க, கனவு காண்டாங்கல்ல, குர்பானி கொடுக்குறாங்க, நம்ம செய்யறோம்ல, அதுக்கு பின்னணி என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க. யாரா இருக்கிற மாதிரி? யாரா இருக்கிற மாதிரி? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுப்பதை போல கனவை காட்டி அல்லாஹ் அறுக்க சொல்லுகிறான். தன் மகன்கிட்ட அவங்க அத்தா கேட்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, யா புனைய, எனது அருமை மகனே. அவங்க கேட்க போற விஷயத்துக்கு முன்னாடி ஒரு பீடிகை போடுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த மாற்றத்தையும் செய்ய போறது இல்ல. அல்லாஹ் சொல்லிட்டா அருணா இருக்கணும். ஆனா மகனை கூட்டி கேட்கிறாங்க, என் அருமை மகனே, அல்லாஹ் இப்படி ஒரு கனவை காட்டி இருக்கிறா, அறுக்க சொல்லி இருக்கிறா, நீங்க என்ன சொல்ல போறீங்க, கருத்தை சொல்லுங்க தான்றாங்க. ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி மாற போதா? இல்ல அதெல்லாம் வேணாம், அறுக்காதீங்க, அதெல்லாம் வாய்ப்பே அப்படி சொல்லுவாங்களா?
என்ன சொன்னாங்க? அல்லாஹ் உங்களுக்கு இட்ட கட்டளையை அவங்க சொல்றாங்க. அவங்க யா புனையேன்னு கூப்பிட்டார்ல, இவங்க யா அபத்தி, எனது அருமை தந்தையே, அல்லாஹ் இட்ட கட்டளை நீங்கள் செய்யுங்கள். ஃபதஜூனி இன்ஷா அல்லாஹி மினஸ் சாபிரீன். அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்கள் ஒருவனாக என்னை நீங்கள் பார்ப்பீங்க. ரெண்டு பேருக்குள்ள கனெக்ஷன் உண்மை. இதை படித்து படித்து ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு கீழ்நிலையில இருக்கிறோம், அவரை அல்லாஹ் எவ்வளவு உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை டிஸ்கஸ் பண்ணி மாத்த போறது கிடையாது, மாற போறது கிடையாது, மாற்றி பேச போறது கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆலோசனை. தன் மகனை கூட்டு அழைத்து கேட்கிறாங்க, என்னத்தான் சொல்றீங்க? செய்யுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை பார்த்துக்கலாம். அல்லாஹ் நான் பொறுமையாளர் ஒருவனை என்ன நீங்க பாப்பீங்க. அப்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன நடக்க போடும் தெரியாது. அல்லாஹ் அதுக்கு மாத்தமா வேற ஒரு பழிப்பிராணி அறுக்க சொல்ல போறா, எதுவுமே தெரியாது. ஆனால் உறுதி உள்ளத்துல. அப்படி நம் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அப்படிப்பட்ட இடத்திலே உங்கள் மகள்களை உங்கள் மகன்களை அமர்த்தி பார்க்கிற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஐஏஎஸ்ஸா ஆகணும் ஆசைப்படுறீங்களா? அப்படியே ஐஏஎஸ்ஸா அப்படியே வருகிற மாதிரி, கார்ல பயணிக்கிற மாதிரி, அப்படியே பின்னாடி எல்லாம் படைசூழ போற மாதிரி ஒரு கற்பனையோடு சிந்தித்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் அல்லாஹ் நமக்கு அதை இலகுவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த துவாவுடைய வலிமை, அவர்கள் கேட்ட ஒவ்வொரு துவாவும் எல்லா விஷயத்திலையும் பாருங்க. அல்லாஹ்விடத்தில் தொழுகையை பத்தி, தொழுகையில அவங்களுக்கு ஈடா எதையும் சொல்ல முடியாது, வணக்கத்துல ஈடா சொல்ல முடியாது. ஆனாலும் அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. எப்படி கையேந்துறாங்க தெரியுமா? இறைவனிடத்துல கையேந்துறாங்க. ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துஆ. அந்த துஆவை பாருங்க, அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. இறைவா, என்னையும் என் சந்ததிகளையும் தொழக்கூடியவனாக நீ ஆக்க அல்லாஹ். கண்டிப்பா அவங்க தொழாளி தான், பிள்ளைங்க தொழுகிறவங்க தான். அவங்களுக்கு என்ன செய்யல தொழுகையோ அதை கண்டிப்பா அவங்க செய்வாங்க, அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். இறைவா, என்ன மட்டும் இல்லல்லா, என் சந்ததியும் சேர்த்து செய்யலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பாருங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயலை எடுத்து பார்த்தா எல்லா இடத்தையும் துஆ தான். காபத்துல்லாவை கட்டி நிப்பாட்டிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீல் அலீம். இறைவா, என்னிடத்திலிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள் அல்லாஹ், நீ செவியேற்பவனாகவும் அருள் புரியவனாகவும் இருக்கிறாள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு ஒரு சிறந்த இடத்துல வத்தஹதல்லாஹ் இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் என்னுடைய உற்ற தோழனாக ஆக்கி கொண்டேன் என்று சொன்னான்ல, அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் முன்மாதிரியா ரசூலுல்லாஹ் காக்கறானே. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்திலே சரணடைந்ததுடைய விளைவு. எல்லாம் அல்லாஹ் தருவான், அல்லாஹ் ஆக்குவான். நம்ம நினைக்க வேண்டியது என்ன? நம்ம பிள்ளைகளை நல்ல மகளாக, நல்ல பெண்ணாக, நல்ல மகனாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் அல்லாஹ்விடத்தில் முதலிலே கையேந்து துவாவை செய்வோம். அந்த துவாவை அவநம்பிக்கையான துவாவல்ல, அறகுறையான துவா அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படாத துவா அல்ல. நீ தான் தருவாய், ஒன்னால மட்டும்தான் அல்லாஹ் முடியும் என்ற உறுதியோடு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் அளித்தார். ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் வேஸ்ட் பண்ணவே இல்லை. எப்படி அல்லாஹ் ஆக்கிட்டான் தெரியுங்களா? அவங்களை எப்படி ஆக்கிட்டான்னா, நம்ம துவா செய்றோம்ல இன்னைக்கு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். எப்படி அல்லாஹ் வச்சிருக்கான் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ யா அல்லாஹ், அது போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கு நீ அருள் செய்ய அல்லாஹ். யாரை பற்றி யார் எடுத்த, அவரும் ஒரு நபி, இவங்களும் ஒரு நபி, இருவருமே நபி. அவர்களுக்கு அருள் செய்ததை போல அல்லாஹ் இவர்களுக்கும் அருள் செய். அந்த துவாவை நாம் செய்தா நமக்கு அல்லாஹ் 10 முறை அருள் செய்யறான். இதெல்லாம் அந்த துவாவில் இருக்கிற வலிமை, வல்லமை அவ்வளவு நுழைந்து கிடக்குது. நம்ம அதையெல்லாம் ரொம்ப அலட்சியமாக அசால்ட்டா நினைச்சிட்டோமோ என்று நினைக்கிற வகையில அவநம்பிக்கையோடு இருக்கிறோம். நாம் 2 விஷயத்தை மட்டும் உள்ளத்தில் ஏந்தி விட்டு போங்க. ஒன்று, நாம் எதை நம் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அப்படியே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் உண்மையான முன்மாதிரி. உண்மையான ஹீரோஸ் யார் சொன்னா நம்ம தான். அவங்களுக்கு யார் ஹீரோஸ்? யார் அவங்க பாக்குறாங்க? அத்தாவை பாக்குறாங்க, அம்மாவை பாக்குறாங்க. அவர்கள் தான் உண்மையான ஹீரோக்களாக அவர்களுக்கு தெரிய வேண்டும்.
நபிமாருடைய வாரிசுகள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரிய பெரிய சிறப்புகளை ஏற்படுத்தினார். அப்படியே பரம்பரையா நபிகளா அல்லாஹ் உருவாக்கினா. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பாடத்தை நமக்கு தருகிறது? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக்கொண்ட செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் நமக்கு இருக்கணுமா இல்லையா? அதுதான் நம்ம முயற்சிக்க வேண்டிய முதல் விஷயம். அவன் தொழணுமா? நான் தொழுகிறேன். முதல்ல எழுந்து விரிப்பை விரிச்சிடுறேன், சினிமாவை தூக்கி மூட்டை கட்டுறேன், நாடகத்தை தூக்கி மூட்டை கட்டுறேன், தேவையில்லாத பொருளை பேச்சை தூக்கி மூட்டை கட்டுறேன், பிறரை பத்தி பேசுற விஷயத்தை நிப்பாட்டுறேன், அவதூறு பேச்ச நிப்பாட்டுறேன், உறவுகளோடு இணங்கி வாழ்வதற்கு முயற்சிக்கிறேன், நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். ஒன்னையும் செய்கிற வாய்ப்பை நம்ம தான் அவங்களுக்கு உண்டாக்கணும். தர்மம் செய்யணும் அப்படின்னா நம்ம தான் அவங்களுக்கு தர்மம் செஞ்சு காட்டணும். எப்படி செய்யணும், யாருக்கு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும், வீட்டுக்காரன் சொந்தக்காரங்க எப்படி சாப்பாடு கொடுக்கணும், தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் ரோட்ல கொடுக்கணும், இப்படின்ற அந்த வழிமுறையை நம்ம தானே செஞ்சு காட்டணும். தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா தர்மனா என்னன்னு தெரியுமா? எப்படி செய்யணும் தெரியுமா? ரசூலுல்லா எதையும் தன் பேச்சளவு நிப்பாட்டவில்லை, எல்லாமே செயல் வடிவத்தை கொடுத்தாங்க. அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நம்மள்கிட்ட மாற்றம் ஏற்படவே இல்லை. வெறும் எல்லாமே தியரிக்கலா மட்டுமே இருக்கிறது, பிராக்டிக்கலா மாறவே இல்லை. எப்போ பிராக்டிக்கலா மாறுதோ அப்ப அது வெற்றி ஆயிடும், அது சக்சஸ் ஆயிடும். நம்ம அதுதான் இங்க கொடுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன பாருங்க. அல்லாஹ்வோடு உறவாடுகிற, அல்லாஹ்வோடு பேசுகிற ஒரே ஒரு கடிதம், நிறைய கடிதம் பிள்ளைகளுக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்தோம். அதுல ஒரு கடிதத்தை படிக்கிற அவங்க எப்படி தன் இறைவனோடு பேசுகிற வாய்ப்பை ஏற்படுத்திருக்கா பாருங்க. கண்கள் கலங்குகிற, உள்ளம் ததும்புகிற அளவுக்கு அல்லாஹ்வோடு பேசுகிற வாய்ப்பை ஒரு சகோதரி, ஒரு மாணவி ஏற்படுத்திருக்கா. முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் அப்படின்னு மேல ஹெட்டிங் போட்டாங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க நம்ம சொல்லியிருந்தோம். இறைவனுக்கு ஒரு லெட்டர் போட்டா எப்படி போடுவீங்க? நம்ம யாருக்கெல்லாம் லெட்டர் போடுவோம்? சொந்தக்காரங்களுக்கு போடுவோம், தெரிஞ்சவங்களுக்கு போடுவோம், நமக்கு விருப்பமானவங்களுக்கு போடுவோம். இப்படி எல்லாம் கடிதம் போட்டு பழக்கம் உண்டு நமக்கு. அல்லாஹ்விடத்துல கடிதம் போடுவீங்களா அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா, அல்லாஹ்வுக்கு நிறைய பேர் கடிதம் இருக்காங்க, எல்லாம் அல்லாஹ்வுக்கு கடிதம் தான். இவனும் போஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும். ஓகேங்களா? அவ்வளவு கடிதம் எழுதிருக்காங்க. அது ஒரே ஒரு கடிதம் பாருங்க. அல்லாஹ் பத்தி முதல்ல வர்ணனை. அல்லாஹ் மிகப்பெரிய, அல்லாஹ் தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரிய இல்ல, அல்லாஹ் அர்ஷி மீது அமர்ந்திருக்கிறான், உயர்ந்தவன், அவன் யாருக்கும் பிறக்கும் இல்லை, யாராலும் பெறப்படலைன்னு அப்படி அல்லாஹ் பத்தியான ஊரதை கொள்கையை முதல்ல டெஃபினிஷன். அடுத்தது எழுதுறாங்க, அல்லாஹ் எனக்கு எதுவுமே வாங்க தர மாட்டான். நீங்க பேசுற அந்த உரை நடை பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுற மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுற மாதிரி. அல்லாஹ் நீ உயிரை எடுப்ப, உயிரை கொடுப்ப எனக்கு தெரியல, இருந்தாலும் என் நம்பிக்கையை வலுப்படுத்திக்க, நீ எப்படி உயிரை எடுக்கிற, எப்படி உயிரை கொடுக்கிற அப்படி எனக்கு காட்டு அப்படின்னு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல. உடனே அல்லாஹ் என்ன சொன்னா, ஒரு பறவை எடு, அது அறுத்து 4 மூலையை 4 மலை மேல வை, நீ கூப்பிடு, அது எப்படி வருதுன்னு பாப்போம் அப்படின்னு அல்லாஹ் அவன் நம்பிக்கை உறுதிப்படுத்தினால. அந்த மாதிரி இவங்க எழுதுறாங்க, அல்லாஹ் நான் உங்ககிட்ட நிறைய கேட்கிறேன், அல்லாஹ் நீ கொடுக்க மாட்டேற, போ அல்லாஹ் உன் பேச்சு கா, அவன் பேச்சு கா அப்படின்ட்டாங்க. ஆனா அல்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ கொடுத்தா கூட லேட்டா கொடுக்குற அல்லாஹ். அடுத்து என்ன சொல்றா, நீ கொடுத்தா லேட்டா தர அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் என் தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ் எங்களை எக்காரத்தை கொண்டோம் 2 பேரையும் பிடிச்ச அல்லாஹ். இவ்வளவு பாசம் அல்லாஹ்வுக்கு எழுதுறாங்க பாருங்க. நான் சொர்க்கத்துக்கு போன அல்லாஹ் ஆசையா இருக்கல்ல, எனக்கு 5 பேரை தொழணும் எனக்கு ஆசையா இருக்கல்ல, ஆனா ஃபஜ்ர் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கல்ல, அதுல ஃபஜ்ர் ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கல்ல, நெக்ஸ்ட் இஷா மிக ரொம்ப கஷ்டமா இருக்கல்ல. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய சகோதரனுக்காக நாம் துவா செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அவங்க அல்லாஹ்விட்ட பேசுறாங்க, அல்லாஹ் என் வீட்டுல எங்க அண்ணன் இருக்கான்ல, அவங்க சரியா பேச முடியாம இருக்காங்கல்ல, படிச்சுட்டாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது, ஆனா அவங்க சரியா பேசாம இருக்கனால அவங்க யாரும் அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்கல்ல, அவங்க எல்லாரும் பேசுகிற பழகிற வாய்ப்பை ஏற்படுத்தலாம். நம்ம அப்படி அல்லாஹ்விடத்தை இந்த மாதிரி இறங்கி இறைவன்கிட்ட பேசுறோமா, கேட்கிறோமா, துவாவை முன்னிறுத்துறோமா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சகோதரனுக்காக எல்லாரும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லாரை போல பழகுகிற, பேசுகிற வாய்ப்பை உண்டாக்குகிற ஒரு நிலையை ஏற்படுத்துகிற. நாங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம், அவர் மட்டும் அப்படி இருக்காரு, அதனால சமுதாயத்துல அவரை மதிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட பேசுற பழகிற வாய்ப்பை நீ ஏற்படுத்தலாம் அப்படின்னு அல்லாஹ்வோடு உரையாடுகிற ஒரு வாய்ப்பை உள்ளத்தால் இணங்குகிற
உள்ளத்தால் இறங்குகிற, இறைவிடத்துல இறைஞ்சுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறானா இல்லையா? இந்த கடிதம் நீங்க படிச்சீங்கன்னா நிறைய அழுதுறீங்க. இன்னொரு பாருங்க, உதிரங்களை தாண்டி நீ உன்னை அடைய நான், வேதங்களை தந்த நீ அதை உணர முயலும் நான், அன்பை பொழிய நீ அதை அப்படியே பேர நான், உன் உயிர் உன்னுடையது என்றால் அதன் மாறாக நான் கேட்பதெல்லாம் செய்தாய், வாழும் காலம் உனக்காகத்தான், இறப்பேனை தவிர உன்னை மறவேனா அன்பாளனே. அப்படியே போகுது நிறைய கவிதைகள்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படியே உடனே கொடுத்து அப்படி எழுதுங்கன்னு சொன்னதுதான். அதுக்கான பெரிய ப்ரிப்பரேஷனா ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு கடிதம் எழுதணும், தயாராவாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே அப்படியே கற்பனை உலகத்துல அந்த பிள்ளைகள் போறாங்கன்னா அவங்களுடைய உள்ளத்துல நிறைய செய்திகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நம்ம தான் அதை வெளியே கொண்டு வரணும். இறைவனுடைய உரையாடுகிற, தொழுகிற பயிற்சிய, துவா செய்கிற பயிற்சிய, அவர்கள் நிறைய அறிவாற்றலை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பை எல்லாம் தருகிற இடத்திலே பெற்றோர்களாக இருக்கிற நாம் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கையேந்துவோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக வளர்த்திருக்கிற பொறுப்பை பெற்றோர்களாக நாம இன்ஷா அல்லாஹ் எடுத்துருவோமா? நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறதா ஒரு பக்கம் இருக்குது, அதெல்லாம் மாற்றம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி அவர்களை மார்க்க ரீதியாக வழிநடத்துகிற நீங்க அதுக்காக ஆர்வப்படணும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, பயான கேட்க, பிள்ளைங்களை மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க, அதுக்காக முயற்சிக்கிற, எல்லா வாய்ப்பையும் கற்றுக்கொள்ளுகிற, கற்றுத்தருகிற இடத்துல பெற்றோர்களாக இருக்கிற நம்ம தான் இருக்கிறோம். அப்போதான் நம்ம மரணத்திற்கு பிறகு ரசூலா சொன்னதை போல 3 விஷயம் வரும்னு சொன்னாங்கல்ல, நிரந்தரமா நம்ம செஞ்ச தர்மம், நமக்கு கற்றுக் கொடுத்த கல்வி, நம்ம பிள்ளைகள் செய்கிற சாலிகான பிள்ளைகள் செய்கிற பிரார்த்தனை. நல்ல பண்புகள் உன்னிடத்துல என்னெல்லாம் இருக்குது, கெட்ட பண்புகளை எதை விடணும்னு நினைக்கிற, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த இந்த பண்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சில விஷயங்களை நம்ம சொல்லி இருந்தோம். அதுல நல்ல பண்புகள் சொல்லி சில பேர் எழுதியிருக்கிறாங்க. சகிப்புத்தன்மை, கோபத்தை நான் கட்டுப்படுத்துவேன், நான் நன்றாக உதவி செய்வேன், நான் தர்மம் செய்வேன், பெரியவர்களுக்கு பெரியவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அதை செய்வேன். இந்த பண்புகள் எனக்கு எப்படி கிடைத்தது? அல்லாஹ்வின் பரிசு பெற்றோர்களாலா, அல்லாஹ்வாலா, ஆசிரியராலா அப்படின்னு கேட்கும்போது அம்மாவிடமிருந்து கிடைத்தது. இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த குடும்ப பரிசு, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களும் இண்டிவிஜுவலா அல்லாஹ் கொடுத்த நல்ல குணம் என்ன, கெட்ட குணத்தை எதை கைவிடணும், எதை அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கணும், அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன, பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தது என்ன, ஆசிரியரை கற்றுக் கொடுத்தது என்ன, இப்படின்னு அவங்க உள்ளத்தால இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்தியதுதான் இந்த பக்கம்ல 3 பக்கம். இது ஒவ்வொன்னா அவங்களுடைய மனசுல பட்ட மாதிரி அவங்க மனசுல தெரிஞ்சதை அவங்க எழுதியிருக்காங்க. இந்த பண்பை வளர்க்கறதுக்கு நீ என்னெல்லாம் செய்வ அப்படின்னு கேட்டோம். அதுக்கு சில கருத்து. ஏன் இந்த பண்பை கைவிடும் நினைக்கிற, அதுக்கான காரணங்கள். இதை விட சிறிய அடியை எடுத்து வைக்க நீ என்ன முயற்சிக்கிறாய் அப்படின்னு அது கேட்டோம். இப்படியான உன்கிட்ட இருக்க பயம் என்ன, உங்ககிட்ட திறமை என்ன, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பிள்ளைங்கள் எழுதியிருக்கிறாங்க. இது போல எல்லா விஷயத்திற்கும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னதை போல அல்லாஹ்விடத்துல கையேந்தி, இறைவா என் அத்தாமுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரல்லா என்று துவா செய்யறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிற விதமாக நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு வைக்கிற அன்பான கோரிக்கை, அன்பான வழிகாட்டுதல் என்பதை புரிந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயலோடும் இங்கே இருந்து புறப்படக்கூடிய வாய்ப்பு நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.